ஒரு 33 வினாடிகளுக்கு ஒரு முறை ஒருத்தவர் மாரடைப்புனால உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற தகவல். எப்பப்பெல்லாம் ஹார்ட்டுக்கு ரத்தம் கம்மியாக போகுதோ அப்போ ஹார்ட் வலி வர ஆரம்பிச்சிடும். நார்மலாக ரத்த குழாய் இந்த சைஸ் ஒரு 3-4 மில்லிமீட்டர் இருக்குது அப்படின்னா ரத்த குழாயோட சிவர்கள் வால்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சில காரணங்கள்னால கெட்ட கொலஸ்ட்ரால் சில ரீசன்ஸ்னால ப்ராப்ளம் ஏற்பட்டு அந்த ரத்த குழாய் இவ்வளோ பெருசாக இருக்கிற ரத்த குழாய் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி 70% மேலே எப்போ சுருங்குதோ அப்போ அந்த நோயாளிக்கு நடக்கிறப்ப மூச்சு விட கஷ்டம் வரலாம், நடக்கிறப்ப நெஞ்சு வலி வரலாம். சில காரணங்களால அந்த ரத்த குழாயில் ஒரு சின்ன பிளவு ஏற்படுறப்ப நம்ம ரத்தத்தோட டெண்டன்சி எப்பன்னா நம்ம ரத்தம் எப்போ பாடியை விட்டு வெளியில் வருதோ ஒரு எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்க்கு டச் ஆகுதோ அப்போ அது வந்து ஐ எம் லூசிங் பிளட், நான் இமீடியட்டாக ரத்த கட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெண்டன்சி இருக்குது நம்ம ரத்தத்துக்கு. ஸோ அந்த ரத்த குழாயில் ஒரு சின்ன பிளவு ஏற்படுறப்ப ரத்தம் அதை டச் பண்ணிவிடும். அந்த பிளவு மூலமாக ரத்த குழாய்க்குள்ள செவரில் டச் பண்ணிடுது. அப்போ ரத்தம் எப்படி ஃபீல் பண்ணுதுன்னா நான் லீக் ஆகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுது. இமீடியட்டாக கிளாட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாக 100% போயிட்டு இருந்த ரத்த குழாயில் ஆல்ரெடி பிளாக்கேஜ் வந்து 70% நேரோவிங் ஆயிடுச்சு. இப்போ அந்த பிளவு ஏற்பட்ட உடனே ரத்தம் அதை டச் பண்ண உடனே இன்னொரு மீத இருக்க 30% ரத்த கட்டி போய் உட்காந்துக்கிறோம். ஸோ சுத்தமாக ரத்தம் போகாது. சுத்தமாக ரத்தம் போகாதப்ப பேஷண்ட்ஸுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா மிக 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 முக்கியமான அறிகுறி நெஞ்சு வலி. பட் சுகர் இருக்கிற நோயாளிகள் நிறைய பேர்த்துக்கு வயசானவங்களுக்கு ஃபீமேல்ஸுக்கு நெஞ்சு வலி வராமல் மூச்சோட கஷ்டம் மட்டும் வரலாம், வெறுமனை ஏப்பம் மட்டும் வரலாம், வயிற்று வலி வரலாம், தொண்டை வலி வரலாம், ஜாப் பெயின் வரலாம். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவோம் நாங்கள். உதடுகள்லேருந்து கீழே அம்பிளிக்கஸ் நாவி கமலம் வரது இந்த தொப்புள் கொடி வரைக்கும் வலி எங்கே வேணாலும் வரலாம், இன்க்ளூடிங் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட். மக்கள் சொல்லுவாங்க ஹார்ட் பெயின் லெஃப்ட் சைடில் இல்லை, எனக்கு லெஃப்ட் சைடில் வலி இல்லை, ரைட் சைட்லேயும் வலி வரலாம். அது ஹார்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் உதடுகள்லேருந்து தொப்புள் கொடி வரைக்கும் இன்க்ளூடிங் 2 கை எங்கே வேணாலும் வலி வரலாங்க. வலி வராமல் மூச்சோட கஷ்டம் மட்டும் வரலாம். அதை பேர் நாங்கள் ஆஞ்சைனல் ஈக்குவலன்ட்னு சொல்லுவோம். அது யாருக்கு காமன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, ஃபீமேல்ஸ்க்கு. சில பேர்த்துக்கு ஏப்பம் மட்டும் வரும். குளோபல் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 100 பேர்த்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா 30% பேர் அவங்க வீட்டிலேயே இறந்து போயிடுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆக மாட்டாங்க. ஸோ 70% பேர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிறாங்க. அந்த ரீச் ஆகிற 70-60 பேர்த்தில் ஓவராலாக மார்ட்டாலிட்டி டெத் ரேட் பார்த்தீங்கன்னா 10%, 8-10%. அந்த 60-70 பேர்த்தில் 62-52 பேர் வரைக்கும் 52-62 பேர் தான் எங்களை காப்பாற்ற முடியும். அது நோயின் தன்மை அப்படி தான் ப்ரெசென்ட் ஆகும். எவ்வளோ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களோ, எவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த அப்ரோப்ரியேட் மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து வைத்தியம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்கள காப்பாற்றுறதுக்கான அவங்க ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத தவிர அவங்க உயிர் காப்பாற்றுறதுக்கான பெர்சன்டேஜும் அதிகமாகும். ஒரு 10% அடைப்பு இருக்கலாம், 20% அடைப்பு இருக்கலாம், அதை 70% அடைப்பு இருக்கலாம். அந்த பர்சன்டேஜ் அடைப்பை பொறுத்த அளவுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் மாறுபடுமா? இப்போ வந்து 80% ஒருத்தவங்களுக்கு அடைப்பு இருக்குது அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் வெளிப்படும்? இதான் ரத்த குழாய் சைஸு. 70% அது சுருங்கணும், 30% தான் ரத்தமே போகுது, 30% தான் அந்த ஏரியாவில் ரத்தம் போயிட்டு இருக்கு. அப்போ தான் அந்த நோயாளிக்கு சிம்டம்ஸ் வரவே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டயமீட்டர் நேரோவிங் சொல்லுவோம். 70% சுருங்கி இருக்குது டயமீட்டர் ஸ்டெனோசிஸ். அந்த மாதிரி சுருங்கினா தான் பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸே வரும். அந்த சிம்டம்ஸ் வந்து அப்போ நடக்கிறப்ப தான் வரும். அது பேர் தான் எக்ஸர்ஷனல் ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் கிரானிக் கொரோனரி சிண்ட்ரோம் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க டெர்மினாலஜி. அது அந்த அடப்பு அப்போ ஏற்பட்ட அடப்பு இல்லை, பல வருடங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து பல 10 டிகேட்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்த மாதிரி அப்போ ஆரம்பிச்ச ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக செடிமெண்ட் ஆகி எப்போ அந்த ரத்த குழாயில் பிளவு ஏற்படுதோ அப்போ அது ஹார்ட் அட்டாக் வெளியில் வந்துடும்.